நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பல மாதங்களாக தொடர்ந்து உங்களை மகிழ்வித்து வரும் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விளையாடப்பட்டு வரும் நிகழ்ச்சி அம்மன் TRY ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நமக்கு கேட்ட உடனே பிடிச்சு போகிற வார்த்தை சாப்பாடு, கேட்டாலும் பிடிக்காத வார்த்தை அறிவுரை. சாப்பாடை தவிர்த்து வாழவே முடியாது, அறிவுரையை தவிர்த்தா வாழ்க்கையில் உயரவே முடியாது. இப்படி வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே விளையாண்டு சிறப்பித்து வரும் மாணவ மணிகளை நம்ம சந்திக்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது இந்த அம்மன் TRY ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் நிகழ்ச்சியினுடைய 2வது குவார்ட்டர் ஃபைனல்ஸ். 2 அணிகளை வரவழைக்க போகிறோம். முதல் அணியாக நாம் ஏற்கனவே சந்தித்திருக்கிற அணி சென்னையிலிருந்து வரும் ஆசான் மெமோரியல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சென்னை கிரீம்ஸ் ரோடு ஆசான் மெமோரியல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ப்ரிலிம்ஸ் சூப்பர் ப்ரிலிம்ஸை தாண்டி இப்போ குவார்ட்டர் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கிறீங்க. இன்னொரு முறை உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க 2 பேரும். என் பேர் ஃபயாஸ். நான் ஆசான் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து வரேன். 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஃபயாஸ். வணக்கம், என் பேர் அரவிந்த். நான் ஆசான் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பொதுவாக யூஆர் இன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். ஆமாம். எப்படி தமிழில் உங்களுக்கு இந்த அளவுக்கு தேர்ச்சி வந்ததுன்றதை சொல்லுங்கள். இந்த சின்ன வயசுலேருந்து என் பாட்டி தமிழ் டீச்சர், ஸோ அவங்க சொல்லி கொடுத்ததுனாலே அதை சொல்லுங்கள். ஸோ குடும்பத்திலேயே வீட்டில் ஒரு தமிழ் டீச்சர் இருக்கிறாங்க, அதனால உங்களுக்கு தமிழில் மற்றவர்களோட கூடுதல் அறிவு உண்டு. சரி, ஃபயாஸ்க்கு எப்படி? எனக்கு ஸ்கூலில் படிக்கிறது தான், ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறது. தனிப்பட்ட ஆர்வம் தமிழ். சரி, நீங்கள் 2 பேரும் ஒரு அணியாக எப்படி சேர்ந்தீங்க, ஃபயாஸ் அண்ட் அரவிந்த்? இல்லை, 6thலேருந்தே நாங்கள் ஒரே கிளாஸ் தான். கிளாஸில் கூட விளையாடி இருக்கோம் இந்த கேம்லாம். ஸோ ஓரளவு நல்லா தெரியும். ப்ரிலிம்ஸ், அடுத்த சூப்பர் ப்ரிலிம்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக கடுமையாகிட்டே வந்திருக்கும் போட்டி. ஏன்னா சிறந்த அணிகள் மட்டும்தான் கடைசி நிலைக்கு வர முடியும். இப்போ குவார்ட்டர் ஃபைனலுக்கு வந்திருக்கிறீங்க. இங்கேருந்து செமிஃபைனல் போகணும்னா என்ன தேவை? நீங்கள் எப்படி அவங்களை ஆயத்தப்படுத்திட்டு வந்திருக்கிறீங்க? ரொம்ப பதற்றப்படாமல் ஆடணும், நல்லா கான்ஃபிடென்ஸோடு விளையாடினா வின் பண்ணலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. யூ ஆர் கான்ஃபிடென்ட் அபவுட் மூவிங் டு செமிஃபைனல்ஸ். அரவிந்த் அண்ட் ஃபயாஸ், ஆசான் மெமோரியல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், உங்களை குவார்ட்டர் ஃபைனலுக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். இது இந்த நிகழ்ச்சியுடைய 3வது கட்டம். அதாவது குவார்ட்டர் ஃபைனல்ன்றனால நம்ம சந்திக்க போகிற அணிகள் எல்லாமே ஏற்கனவே நம்ம சந்தித்த அணிகள் தான். அப்படி நீங்கள் ஏற்கனவே சந்தித்த சென்னை சேத்பட்டிலிருந்து வந்திருக்கும் மெட்ராஸ் சேவா சதன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். மெட்ராஸ் சேவா சதன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ஹரிப்ரியா. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த மெட்ராஸ் சேவா சதன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். ஹரிப்ரியா 9th. என் பேர் காயத்ரி. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த மெட்ராஸ் சேவா சதன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கிறீங்க. அதுக்கு மற்றவங்ககிட்ட இல்லாத, சில அணிகள்கிட்ட இல்லாத திறமை உங்ககிட்ட கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கணும். இல்லாமல் அவங்கள நீங்கள் பின்ன தள்ளிட்டு முன்னே வந்திருக்க முடியாது. அப்படி என்ன திறமை உங்களுக்கு இருக்கிறதா நினைக்கிறீங்க? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராக்டிஸ் தான் காரணம் நீங்களும் நினைக்கிறீங்க இவங்கள மாதிரியே. உங்கள் 2 பேருக்கும் குவார்ட்டர் ஃபைனல் வந்திருக்க அளவுக்கு திறமை இருக்குது. இப்போ இங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கு செமிஃபைனல்ஸ்க்கு போகணுன்னா உங்கள் எதிர்த்தாப்பில் இருக்கிற 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அண்ணன்மார்களை நீங்கள் பீட் பண்ணணும். அடிக்கக்கூடாது, திறமையில் கவுத்தணும். இப்போ இவங்களும் உறுதியாக இருக்கிறாங்க, நீங்களும் உறுதியாக இருக்கிறீங்க. விளையாட்டுன்னா அப்படி தான். இங்கே கொடுக்கப்படுகிற இந்த விதிமுறைகளுக்குள்ள சமயோசிதத்தோட திறமையாக விளையாடுறவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்படி யாருன்றதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு நிரூபித்து காட்ட போகிறீங்க. முதல் சுற்றை தொடங்குவோம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆசான் மெமோரியல். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் மெட்ராஸ் சேவா சதன். 2வது குவார்ட்டர் ஃபைனல்ஸ். முதல் சுற்று திருக்குறள் சுற்று. 2 நிமிடங்களுக்குள் ஒரு திருக்குறளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த குறளில் இருக்கிற ஏதாவது 3 சொற்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அதுக்கு நீங்கள் குறிப்புகள் கொடுக்கலாம். இந்த குறள்கள் உங்களுடைய பாடத்திட்டத்திற்கு உட்பட்டது. உங்களுடைய புத்தகத்தில் இருக்க குறளை தான் எடுத்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். திருக்குறள் சுற்று. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அஜித். அகழ்வாரை தங்குநிலம் போல தம்மைகள் வர பொறுத்தல் தலை. 2. ஓப்பத்தலை கூடி உள்ள பெரிதல் அனைத்தே புலவர் தொழில். 5 வினாடிகளில் 2 குறளை சொல்லி முடிச்சிருக்கிறார் அரவிந்த். அஜித்னு சொன்னால் 2 குறள் வருது, அது எப்படி? தலை. ஓ, தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச தலை. மறுபடியும் ஒரு முறை குறளை சொல்ல அரவிந்த், தெளிவா. ஓப்பத்தலை கூடி உள்ள பிரித்தல் அனைத்தே புலவர் தொழில். வெல் டன், யூ கேன் வெயிட். சென்னை சேத்பட்டிலிருந்து வந்திருக்கிற மெட்ராஸ் சேவா சதன் மாணவியர். திருக்குறள் சுற்று 2 நிமிடங்களில் ஒரு குறளை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ஆடு. மாடு. 5. 6. ஆடு. பாட்டு. ஆட்டு. 6. கற்று. ஆற்று.
ஆற்றுவார் ஆயினும் 3 சொற்களுக்கு குறிப்பு கொடுத்தாச்சு. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றாரை மாற்றும் படை. சரியா? சான்றாரை மாற்றாரை மாற்றும் படை. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஆற்றுவார் ஆற்றல் ஆயினும் ஆற்றுவார் ஆற்றல் அது குணிதல். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஒரு மதிப்பெண் வாங்கியாச்சு. இப்போ பதட்டம் இல்லாமல் ஒரு முறை நிதானமாக தெளிவாக அதை சொல்ல முயற்சி பண்ணுப்பா. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. திருக்குறள் சுற்றுல ஒரு குறளை ரொம்ப சிரமத்துக்கு இடையில பிறகு சரியா சொல்லி முழு மதிப்பெண் வாங்கிட்டீங்க. மெட்ராஸ் சேவா சதன் வெல்டன். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்க. வாங்க ஆசான் மெமோரியல். ஆசான் மெமோரியல் தலைகள் இந்த தடவை என்ன பண்றீங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. இழுக்காறு. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கமிலான்கண் உயர்வு. வெரி குட். ஆசான் மெமோரியல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி. குறளை கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனுடைய பொருள் விளக்கம் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பாருங்க. ஒழுக்கம் இல்லாதவனிடம் இந்த உலகில் எந்த உயரிய பண்பும் இருக்காது. ஆனால் நாம் ஒழுக்கத்தை பின்பற்றினால் வாழ்வில் உயர்வு காண முடியும் என்பதுதான் குறள். அருமையா சொன்னார். வெல் டன். நவ யூ கேன் வெயிட். மெட்ராஸ் சேவா சதன் திருக்குறள் சுற்றுல உங்களுக்கான அடுத்த வாய்ப்பு, 2வது வாய்ப்பு. இதையும் சரியா நீங்க பயன்படுத்திக்குவீங்கன்னு நினைக்கிறேன். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வாய்மை, உண்மை, தூறல், சாரல், வாய்மை, தூய்மை, புறத்தூய்மை இல்லாத, இது புற அக, சேர், புறத்தூய்மை அகத்தின், இது வர நிம்மதி, சந்தோஷம், வரான், நிரான், புறத்தூய்மை அகத்தின் நிரான், புறத்தூய்மை நிரான் வாயும் சொற்களுக்கு மட்டும் தான் குறிப்பு கொடுக்கும். வாயும், அமைதி, அமைதியும், வாயும். இத சொல்லு, நான் சொல்லல. புறந்தூய்மை நிரான் அறந்தூய்மை அமைதி, சாந்தம், வாயும், அமையும், புறந்தூய்மை நிரான் அமையும் அகந்தூய்மை இல்லையெனின். மன்னிக்கணும், உங்களுடைய கால அவகாசம் முடிவடைந்தது. என்ன அந்த குறள் வரும்? புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். வாய்மை தெரிஞ்ச குறள் தான் இல்லை? கொஞ்சம் நினைவுல எல்லாம் போச்சு, ரொம்ப வருத்தமா இருக்குல்ல? புறந்தூய்மை நீரானமையும். வெளியில தண்ணியால் சுத்தப்படுத்திடலாம், மனசை சுத்தப்படுத்தணும்னா வாய்மை மட்டும்தான் ஒரே வழி. உண்மையாக நேர்மையாக சத்தியமாக இருக்கணும். எனக்கு வருத்தம் தான் நீங்கள் இதை மிஸ் பண்ணது. எப்படியாவது அதை ஒரு பாயிண்ட் எடுத்துருவீங்கன்னு நினச்சேன். இருந்தாலும் அழகாக முயற்சி பண்ணீங்க. வெல் டன் மெட்ராஸ் சேவா சதன். இது வெறும் முதல் சுற்று மட்டும்தான். இதில் ஒருவேளை மெட்ராஸ் சேவா சதன் அந்த ஒரு மதிப்பெண்ணை இழந்திருந்தாலும் வரப்போகிற மீதி 3 சுற்றுகளில் இவங்களால் சிறப்பாக விளையாட முடியும் நம்ம நம்புவோம். இடைவேளைக்கு பிறகு சுவாரஸ்யமான 2வது சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திப்போம். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் TRY ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ். 2வது குவார்ட்டர் ஃபைனல் காலிறுதி சுற்று நடந்து கொண்டிருக்கிறது. இதில் இன்றைய நிகழ்ச்சியில் முதல் சுற்றை முடிச்சிருக்கிறோம். முதல் சுற்றில் 2 திருக்குறளில் 2 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க ஆசான் மெமோரியல். அதில் ஒரு குறளை மட்டும் தவற விட்டுட்டாங்க மெட்ராஸ் சேவா சதன். இப்போ 2வது சுற்றை 2வது அணியாக நீங்கள் தொடங்க போகிறீங்க. இந்த 2வது சுற்று என்பது 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதே தான். ஆனால் இன்னொரு விதிமுறை என்னன்னா, இதில் ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் நீங்கள் 3 குறிப்புகள் மட்டுமே கொடுக்க முடியும். இதில் இன்னொரு சுவாரஸ்யம், நீங்கள் கண்டுபிடிக்க போகிற சொற்கள் திரையில் ஜம்பிள்டு லெட்டர்ஸாக இருக்கும். எழுத்துக்கள் இடம் மாறி இருக்கும்.
முதல்ல அதை சரியான இடத்துல பொருத்தி அந்த சொல்லை நீங்கள் விளக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் குறிப்புகள் கொடுக்கலாம். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நெக்ஸ்ட் வேர்ட் போங்க. அடுத்த சொல். அடுத்த சொல் போலாமா? அடுத்த சொல். சூரியன். வெயில், காலையில். உதயம், வெரி குட். நெக்ஸ்ட் வேர்ட் அடுத்த சொல். வீடு. வாசல், கட்ட. செங்கல், வெரி குட். 2. நெக்ஸ்ட் வேர்ட் போங்க. அடுத்த சொல். மலை. அடி, உச்சி. உயரம், சிம்மம். 3 குறிப்பு கொடுத்தேன். சிகரம், வெரி குட். நெக்ஸ்ட் வேர்ட் போங்க. அடுத்த சொல். நேரம். காலம், பார்ப்பது. கடிகாரம், வெரி குட். இன்னும் ஒண்ணு தான். 15 வினாடிகள் இருக்கு. வண்டி. வாகனம், ரமணன். வாமனன், சரியாக. வமனன், வமனன், அப்படியா? வாமனன். நீ எதையோ சொல்லிட்டு அவ்வளவு சரியாகன்னா எப்படி வரும்? வ 3 சொல்லினா ந மா இன் வனமான்னு இருக்கு. அதை திருப்பி போட்டு ஒரு சரியான சொல்லா கண்டுபிடி பார்ப்போம். வ மன்னவன், ஐயோ, மாணவன். மாணவன். அதை பிடிச்சிருந்தீங்கன்னா 5 கிடைச்சிருக்கு. இப்போ 4 கண்டுபிடிச்சிட்டீங்க. பரவாயில்ல. மெட்ராஸ் சேவா சதன் நல்லா முயற்சி பண்ணீங்க. இப்போ நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் 2 சவால்கள். முதல்ல இடம் மாறி இருக்கிற எழுத்துக்களை கோர்த்து விளங்கிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு சவால் அவருக்கு. அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு குறிப்புகள் கொடுக்க முடியும். இதை சரியாக சமாளிக்கிறவங்க தான் இந்த சுற்றை வெல்ல முடியும். 3 குறிப்புகள் மட்டுமே, அதை நினைவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சிறப்பு. புகழ்ச்சி, நீராட்டு. பாராட்டு, Good. வீசுவது. காற்று, குளிர், தென்றல், 2. வயஸ் அசத்துற. பந்தம். சொந்தம், 3. என்ன அரவிந்த் அசந்துட்ட? வேறு அடுத்த சொல். அடுத்த சொல் பார்க்குறியா? அடுத்த சொல். இது 2 தானே இருக்கு. 3 கண்டுபிடிச்சாச்சு. அதுவா இதுவா? எது சொல்லு? இது இருக்கட்டும். கல்யாணம். தாலி, பொருள். திருமணம், Good. இன்னும் ஒண்ணு தான். 30 வினாடிகள் இருக்கு. மேடையில். கச்சேரி, ஓடுவது. இன்னும் ஒரு குறிப்பு தான் இருக்கு. கவனமா சொல்லணும். கச்சேரி, ஏதாவது ஒன்று சொல். வேறு 3வது குறிப்பு கவனம். 10 வினாடிகள். நடிப்பு. மேடையில். பாட்டு, அதெல்லாம் வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. மேடையில் நடிப்பது என்ன? நாடகம், ஏழு இசை தெளிவா நாடகம்டா. சொல்லிட்டா. No, no, no. இல்ல, இல்ல. குறிப்புகள் கரெக்டா Correct ஆ இருக்கு. இருக்கு. 2வது குறிப்பு அவ்வளவு சரியில்லை. மேடையில்னு தெரிஞ்சிருச்சு. கடைசி இது நடிப்பதுன்னு ஆச்சு. அவ்வளவுதான். நாடகத்தை தவிர மேடையில் நடிக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. பரவாயில்ல. அழகா முயற்சி பண்ணி 4 கண்டுபிடிச்சிட்டீங்க. வெல் டன். நீங்க வெயிட் பண்ணுங்க ஆசான்.
இந்த ஜம்பிள் லெட்டர்ஸில் ஒன்று தான். ஸோ அவங்களும் ஒன்று தவற விட்டுருக்காங்க. ஒரே ஒரு வித்தியாசம் தான். கொஞ்சம் சுதாரிச்சிட்டிங்கன்னா நீங்களும் இணையான மதிப்பெண்கள் எடுத்துடலாம். எப்படியாவது 5 கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கடற்கரை, மணல், சுண்டு, சுண்டல், சாப்பிடுவதுன்னு சொல்லலாமே. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வேர்டுங்க. அடுத்தது சதுரம், வட்டம், வேறு ஏதாவது சொன்னாதான் அடுத்த குறிப்பு கிடைக்கும். வேறு கட்டிடம், கட்டம், வெரி குட். கயிறு, நூல், ஜன்னல், மன்னிக்கணும், விதிமீறல். அங்க இருக்கிற சொல்லே ஜன்னல் தான். சன்னல் அங்கிள். அது ஆமா. சன்னல். நீ என்ன நான் சொன்ன? ஜன்னல்னு. சன்னல்னா என்ன, ஜன்னல்னா என்ன? ஜன்னல் வந்து விண்டோ, சன்னல் வந்து கயிறு. இது வந்து சன்னல். ஜன்னல்ன்றது வட எழுத்து இல்லையாம்மா, தமிழ்ல எழுதி இருக்கும். உனக்கு அதனால புரியாம போயிடுச்சு. எப்படி எழுதுவ? போங்க. சித்திரை, வைகாசி, கார்த்திகை, நிம்மதி, நித்திரை, மன்னிக்கணும், விதிமீறல். அதுல நித்துன்னு நீ முதல்ல ஒரு தடவை சொல்லிட்ட. அடுத்த சொல் போலாம். கண்ணகி, மதுரை, காலில். உங்களுடைய கால அவகாசம் முடிவடைந்தது. சிலம்பு, சிலம்பு. இவ்வளோ இல்லை, அவளுக்கு கண்டுபிடிக்க கொஞ்சம் அந்த எழுத்துக்கள் இடம் மாறி இருந்தனால பூல இம்முன்னு இருந்துச்சு, புலசிம்னு இருந்தது. அதனால சிலம்புன்னு கண்டுபிடிக்க ரொம்ப சிரமப்பட்டா. அந்த ஜன்னல் தெளிவாயிட்டீங்களான்னு எனக்கு இன்னும் புரியல. உங்க 2 பேருக்கு விளங்கலையோன்னு எனக்கு தோணுது. என்ன உங்களுடைய சந்தேகத்தை சொல்லுங்க, என்ன நிவர்த்தி பண்ணிக்கணும். சரியா? கரெக்டா? நீங்கள் போட்டி பதட்டத்தில் இருந்தனால உங்களுக்கு பாதி தான் என்னை கவனிக்க முடிஞ்சது. சன்னல்னு தெளிவாக தமிழில் இருந்தது. நீ அதை வந்து சணல்னு நினச்சிக்கிட்டு ஜன்னல்னு சொன்னேன். ஆனால் சொல்ல வேண்டிய சொல்லே சன்னல் தான். கயிறு இல்லை, அதே ஜன்னல் தான் அது. சரியா? எத்தனை கண்டுபிடிச்சிங்க? 2 கண்டுபிடிச்சிங்க. பரவாயில்ல, எல்லாமே எளிமையான சொற்கள். நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம். கொஞ்சம் பதட்டத்துக்குள்ளே தடுமாறிட்டீங்க. இடையில சன்னல் உங்கள் நேரத்தை வேற ரொம்ப திருடிடுச்சு. பரவாயில்ல, அடுத்த முறை இன்னும் பெட்டராக முயற்சி பண்ணுங்க. நீங்கள் வெயிட் பண்ணலாம். மெட்ராஸ் சேவா சதன். போன முறை நீங்கள் ஒரு சொல்ல தவற விட்டுட்டீங்க. இப்போ இந்த முறை அந்த எழுத்துக்கள் இடம் மாறி இருக்கிறத தெளிவாக விளங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு குறிப்புகள் கொடுக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நினைவு, ஞாபகம், 1 15, 16, வெரி குட், விலங்கு, மிருகம், வெரி குட். அடுத்தது போயிட்டு வரியா? அடுத்த சொல். வெள்ளை, கருப்பு, வெரி குட். 4. இன்னும் ஒண்ணே தான். 1.25 நிமிஷம். நீ போய் வீட்டுக்கு போயிட்டு கூட வரலாம். வட்டம், சதுரம், வெரி குட். 5. இதுக்கு என்ன இவ்வளவு யோசனைன்னு உன் மனசுல தோணும்? அது எப்படி இருந்தது? ரசம், தூ, ராச இம் தூன்னு இருந்துச்சு. நீ ரத்துசம் எல்லாமே எல்லாம் போட்டு பார்த்துருப்ப. துரசம், சதுரம்னு கொஞ்சம் விளங்கிக்க டைம் ஆச்சு. சில சமயத்தில் நமக்கு கேட்கும்போது எளிமையாக இருக்கும், அங்கே நின்று பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும். இந்த போட்டி பதட்டத்துக்குள்ள வெல் டன் ஆசான் மெமோரியல். இது வரைக்கும் முன்னணியில் நீங்கள் தான் போயிட்டு இருக்கிறீங்க, சந்தேகமே இல்லாமல். இந்த நிலைமை இப்படியே தொடர்னா நீங்கள் தான் செமிஃபைனல்ஸ்க்கு தகுதி பெறுவீங்க. பட் சொல்ல முடியாது, இன்னும் 2 சுற்றுகள் இருக்குது. ஒருவேளை மெட்ராஸ் சேவா சதன் விழிச்சுக்கிட்டு உங்களை
ஓவர்டேக் பண்ணி கூட போக வாய்ப்புண்டு. இடைவேளைக்கு பிறகு 3வது சுற்றில் மறுபடியும் சந்திப்போம், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ். இந்த 2வது காலிறுதி சுற்றுடைய 3வது சுற்றுக்கு வந்திருக்கிறோம். இந்த 3வது சுற்று தமிழ்நாட்டில் உள்ள சில மாவட்டங்களில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாவட்டத்தின் அடிப்படையில் வர 5 சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி நான் உங்களுக்கு கொடுக்குற 4 ஆப்ஷன்ஸ்: தஞ்சாவூர், ராமநாதபுரம், வேலூர், தூத்துக்குடி. தஞ்சாவூர் தேர்ந்தெடுக்கிறீங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தை ஒட்டிய 5 சொற்கள் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க திரையில். அந்த சொற்களை இவரை கண்டுபிடிக்க நீங்கள் குறிப்புகள் கொடுக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நெல், வயல், களஞ்சியம். வெரி குட். நகம், முகம், பந்தி, நந்தி, வெரி குட். தலையாட்டி, பொம்மை, 3. பிரகதீஸ்வரர், பெரிய கோவில், வெரி குட். 4. சேரர், சோழர். வெரி குட். 5. வெல் டன். களஞ்சியம்ன்ற சொல்லு தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சை சொல்லுவோம். ஆமாம். அதை வந்து கேட்கும்போது எளிமையாக இருக்கும். ஒரு சொல்லா பார்த்துட்டு குறிப்புகள் கொடுக்கறதும் ரொம்ப சிரமம், யூகிப்பதும் சிரமம். ஒரே ஒரு சொல்ல முதல் சொல்லு நெல்னு சொன்னப்ப நீ என்னவோ சொன்ன, வயல். உடனே சுதாரிச்சிட்டாது. வெல்டன் ஆசான் மெமோரியல் 5 சொற்களையும் கண்டுபிடிச்சி அமர்க்களமா மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. ப்ளீஸ் ரைட். இப்போ உங்களுக்கு மீதி 3 மாவட்டங்கள் இருக்கின்றன. அதுலேருந்து ஒன்று தேர்ந்தெடுக்க போறீங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது 2 குறிப்புகளுக்கு தான் அனுமதின்றனால இதில் ஆலோசனையாக சொல்கிறேன், இது விதி இல்லை. அதனால இந்த வேறு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். கூடிய வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணியிருங்க. அதை தவிர்த்துட்டு நல்ல குறிப்புகளாக கொடுக்க முயற்சி பண்ணுங்க, நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம். ராமநாதபுரம், வேலூர், தூத்துக்குடி. ராமநாதபுரம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வேற word பண்ணுங்க. அடுத்த சொல். ஆழி, கடல், 1. வடக்கு, தெற்கு, புரட்சி, வறட்சி. வெரி குட். ரஜினிகாந்த், அருணாச்சலம், மருமகன், தனுஷ்கோடி, வெல் டன். 3. பாம்பன், பாலம். 4. அதை விட்ட முதல் சொல் மறுபடியும் வந்திருக்கு. அண்டம், உலகம், விகுதிகள், அகுதிகள். 2 வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. ஏன் உடனே பதட்டப்படுற? அவ நிதானிச்ச மாதிரி நீ நிதானிக்கலாம்ல. என்ன சொன்ன? அகதிகள் ஆன்சர். அகதிகளா? அழகா முயற்சி பண்ணீங்க. 4 கண்டுபிடிச்சிட்டீங்க. குட். அடுத்த முறை சரி பண்ணிக்கங்க. வெயிட் பண்ணுங்க. மீதம் இருப்பது வேலூர், தூத்துக்குடி. வேலூர். வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டம் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. ஆசான் மெமோரியல் 5 சொற்களையும் கண்டுபிடிக்கணும். 2 குறிப்புகள் நினைவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கோவில், வேறு, வேட்டை, கோட்டை, 1. சூரியன், வெயில், 2. கைதி, சிறை, 3. ஆம்பூர், பிரியாணி, 4. பாய். வைத்தியர், மருத்துவர், இடம், நல்லா நிதானமா யோசிச்சு. மருத்துவமனை. Well done. Well done. அசத்திட்டீங்க. ஆசான் மெமோரியல் வெரி குட். 5 சொற்களையும் அபாரமாக கண்டுபிடிச்சிட்டீங்க. போகிற போக்கில் பார்த்தா என்னுடைய கணிப்பின்படி ஐ வில் see you in finals. இதே மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த பதட்டம் கூட இல்லாமல் இருக்கணும்னா அது பயிற்சியின் அடிப்படையில் தான் வர முடியும். ஓகே, வெல் டன் ஆசான் மெமோரியல். யூ கேன் வெயிட். வாங்க மெட்ராஸ் சேவா சதன். ஸோ உங்களுக்கு வந்திருப்பது என்ன மாவட்டம்? தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடினோடனே பல விஷயங்கள் உங்கள் நினைவுக்கு வரும். ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும்.
குறிப்புகளையும் காதில் வாங்கிட்டு பதட்டப்படாமல் நிதானமாக கண்டுபிடிக்க முயற்சி செய்யணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கப்பல், துறைமுகம், 1, பவளம், முத்து, 2, சர்க்கரை, தொழிற்சாலை, எந்த ஊரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஞாபகம் இருக்கா? சொப்பு, அடுத்தது போலாமா? ஓகே, அடுத்த முறை வந்தால் விடை மட்டும் தான் சொல்லலாம் இந்த சொல்லுங்க. படகு, கப்பல், 3, சிதம்பரம், மன்னிக்கணும். திரையில பார்க்குற சொல்ல நீங்கள் பயன்படுத்தலாமா குறிப்பில்? மன்னிக்கணும். அடுத்த சொல். உப்பு சொல்லிட்டா. உப்பு, உப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க. அங்கேயும் கண்டுபிடிச்சிருக்கலாம். அதில் திரையில பார்க்குற சொல்ல பயன்படுத்தலாம். சிதம்பரனார்னால சிதம்பரனார் இருக்கு, ஆனால் சிதம்பரம் சொல்றியா? அப்புறம் பேரே அவ்வளோதானே. ஆருக்கு மட்டும் என்ன? இது அடிப்படை விதிமுறை எப்படி நீ பாரு. அதனால தேவையில்லாமல் ஒரு மதிப்பெண் இழந்துட்டீங்க. இவர் எப்படி சொல்லியிருக்கலாம்? நாட்டியம். யார் அவரா? டான்ஸ் ஆடுவாரா? நாங்கள் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சிதம்பரத்துக்கு. சிதம்பரத்துக்கு ஓகே. இவர் சிதம்பரனார். இவர் யாருன்னு தெரியுமா? தெரியாதா? நல்ல பிள்ளைங்க 2 பேரும். உங்களுக்கு போய் அவர் கப்பல் ஓட்டி போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. ஆமா, இங்க கேள்வி. சிதம்பரம் அவர் தான் இவரு. வாவுசி. ஐயோ, வாவு சிதம்பரனார் யாரு? கப்பலோட்டிய தமிழர். ஓகே, 4 சொற்கள் அழகா கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெல் டன் மெட்ராஸ் சேவா சதன். 2வது காலிறுதி போட்டியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இறுதி சுற்றுக்கு வந்திருக்கிறோம். இந்த 4வது சுற்று போகிறதுக்கு முன்னாடி உங்களோட மதிப்பெண்களை ஒரு முறை பார்த்துடலாம். நம்ம முன்னாடி நின்றுட்டு இருக்கிற மெட்ராஸ் சேவா சதன் 15 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. ஆசான் மெமோரியல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 21 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. இந்த 4வது சுற்று கொடுக்கப்படுகிற 1 நிமிடத்தில் அதிகப்படியான சொற்களை கண்டுபிடிக்கும் ஒரு சவால். ஒவ்வொரு சரியான விடைக்கும் ஒரு மதிப்பெண். இது வரைக்கும் முன்னணியில் ஆசான் இருக்கிறாங்க. அவங்கள பீட் பண்ணணும்னா நீங்கள் எண்ணிக்கையில் சொற்களை கண்டுபிடிக்கணும். எனிதிங் இஸ் பாசிபிள். ஒருவேளை உங்களுக்கு சரியான சொற்கள் உங்களுக்கு சரியாக வந்து நீங்களும் சுலபமாக கண்டுபிடிச்சிட்டா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு சவாலாக நீங்கள் அமைய முடியும். முக்கியமான கொஞ்சம் கடுமையான விதிமுறை என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்ன? ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு குறிப்பு தான் நீங்கள் கொடுக்க முடியும். ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. காடு, வனம், 1, அடுத்த சொல். இன்பம், துன்பம், 2, மேற்கு, தெற்கு, நல்லா படிமா. ருசி, பசி, வெரி குட். சோதனை, வேதனை, 4, தெற்கு, வடக்கு, 5, உட்கார்வது, நாற்காலி, 6, குரங்குக்கு, வால், நடிக்கக்கூடாது, சந்தானம், நட்சத்திரம், அடுத்த சொல். தாடி, மீசை, கைபேசி, தொலைபேசி, ஒன்பது சொற்கள் கண்டுபிடிச்சு அமர்க்கலப்படுத்தியிருக்கீங்க. வெல் டன் மெட்ராஸ் சேவா சதன், வெரி குட். கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீங்கன்றது உண்மை. அவங்க ஏற்கனவே லீடில் இருந்தால் கூட ஒரு 10 கண்டுபிடிச்சாதான் அவங்களுக்கு அடுத்த ரவுண்டு போகிறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஆசான் மெமோரியல் இந்த 4வது சுற்றை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்திடுறேன். இந்த சுற்று தொடங்கிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் சேவா சதன் 15 மதிப்பெண்கள், 9 சொற்கள் கண்டுபிடிச்சு இப்போ 24 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. நீங்கள் இப்போ தொடங்கிறதுக்கு முன்னாடி 21 மதிப்பெண்கள் வச்சுருக்கிறீங்க. குறைந்தபட்சம் 4 கண்டுபிடிச்சா நீங்கள் லீடில் வருவீங்க. 3 கண்டுபிடிச்சா சமம் ஆகிடுவீங்க. 3க்கு குறைவாக கண்டுபிடிச்சா அவங்க தகுதி அடைஞ்சிருவாங்க செமிஃபைனலுக்கு. ஞாபகம் இருக்குல்ல? அவ்வளோ மோசமாக போகாதுன்னு தெரியும். இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய டார்கெட் 5னாவது செட் பண்ணிக்கணும். 4 எடுத்தால் போதும். இருந்தாலும் ரெடி? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வரவு, செலவு, 1, நரகம், சொர்க்கம், 2, காலனி, செருப்பு, 3, அம்மா, அப்பா, 4, மெத்தை,
படுக்கை. மன்னிக்கணும். அடுத்த சொல். தோல்வி. வெற்றி. 5, இரவு. பகல். 6. பொய். மெய். அடுத்த சொல். அடுத்தது. வண்ணம். நிறம். 7. குயில். மயில். அடுத்தது. நேரம். காலம். 8. பூ. மலர். 9. மந்திரம். தந்திரம். 10. கடல். கடல். அலை. விடு. அடுத்தது. அடுத்தது. சதுரம். வட்டம். 11. பரவாயில்ல. வெல் டன் ஆசான் மெமோரியல். உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரியான ஒரு சுற்று. செமிஃபைனலுக்கு தகுதி அடைஞ்சிட்டீங்க ஆசான் மெமோரியல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இரண்டாவது சந்தோஷம் என்னன்னா, ஒரு தனிப்பட்ட சாதனையா இந்த சுற்றுல அவங்க 9 கண்டுபிடிச்சாங்க, நீங்க 11 கண்டுபிடிச்சு அதுலேயும் நீங்க வந்து முன்னணியில் இருக்கிறீங்கன்னு நிரூபிச்சிட்டீங்க. 11 சொற்கள். வெரி குட் ரெக்கார்ட். மெட்ராஸ் சேவா சதன் இந்த இரண்டாவது கால் இறுதி தொடங்கும் பொழுது முதல் சுற்றுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேர் ஒரே நிலையில் இருந்தீங்க. இப்போ ஒரு அணியாக அவங்க தகுதி அடைஞ்சிட்டாங்க. எங்கே உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டதான்னு நினைக்கிறீங்க? ஜம்பிள் லெட்டர்ஸ் இரண்டாவது சுற்றில் எழுத்துக்கள் இடமாறி இருந்ததில் கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமம் இருந்தது. ஆனால் சொற்களை கண்டுபிடிச்ச பிறகு கூட குறிப்புகள் கொடுத்து கண்டுபிடிக்கிறதுல தான் உங்களுக்கு சிரமம். சரி, அப்புறம் அந்த சிட்டி பேஸ்டில் அதில் விட்டுட்டோம். அந்த ஊரை பற்றிய உண்மைகள் வந்து கொஞ்சம் குறைவாக தெரிஞ்சுக்க உங்களுக்கு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்றது சுற்று இனிமேல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பல விஷயங்கள் வந்து ஒரு படிப்பு மட்டுமே அறிவாயிடாது. கண்களையும் காதுகளையும் திறந்து வச்சுருந்தாலே போதும், பல தகவல்கள் தானாக வந்து காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து எப்படி இப்போ செமிஃபைனலுக்கு தகுதி அடைஞ்சதுக்கு உங்களுடைய பலம் எதெல்லாம் நினைக்கிறீங்க? ஃபுல் ப்ராக்டிஸ், பயிற்சி மட்டுமே இதுக்கு வெற்றிக்கு காரணமாக இருக்குன்றதை நாங்கள் இந்த நிகழ்ச்சி தொடங்கினதுலேருந்து பார்த்துக்கிட்டே வரோம். இது வரைக்கும் இந்த மாதிரி விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கே வராதவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் வந்து லட்சாதிபதியாக உருமாறி இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க சொன்னது எல்லாமே நாங்கள் விடாமுயற்சியாக தினந்தோறும் பயிற்சி எடுத்துக்குவோம். தொலைபேசியிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் உரையாடி அதுலேயே எங்களோட பயிற்சியும் தான் ஜெயிச்சவங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு முறை அதை நிரூபித்து காமிச்சிருச்சு. இது முடிவல்ல, குவார்ட்டர் ஃபைனல் தாண்டி இப்போ அரையிறுதிக்கு நீங்கள் நுழைஞ்சிருக்கிறீங்க. அங்கே இதே மாதிரி இன்னும் சிறப்பாக பயிற்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் எதிர்பார்க்குற மாதிரி உங்களை இறுதிப் போட்டியில் என்னால் பார்க்க முடியும். அதுக்கு பிறகு என்ன முடிவுன்றதெல்லாம் நீங்கள் தான் தீர்மானிச்சுக்கணும். ஓகே, இங்கே வந்த 2 அணிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த இரண்டாவது காலிறுதி போட்டிக்கு வந்து திறமையாக விளையாடி நிரூபித்த 2 அணிகளுக்கும் நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் 1000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் பரிசாக கிடைக்கிறது. அரையிறுதிக்குள்ளே நுழைய முடியலனாலும் இந்த காலிறுதியில் வந்து திறமையாக விளையாடி இன்னமும் பயிற்சி தேவைன்றதை விளங்கிக்கிட்டு வெளியேறுகிற மெட்ராஸ் சேவா சதன் பள்ளி மாணவியர் உங்களுக்கு எவரெஸ்ட் வாட்டர் ஹீட்டர் வழங்கும் வாட்டர் ஹீட்டர் ஆளுக்கு 1 பரிசு. வெல் டன், தேங்க்ஸ் ஃபார் கமிங். பயிற்சி மட்டுமே வெற்றிக்கு ஒரே வழின்றதை விளங்கிக்கிட்டு பயிற்சி எடுத்து வந்து அரையிறுதிக்குள் நுழைந்திருக்கிற ஆசான் மெமோரியல் மெட்ரிக் மாணவர்களுக்கு www.smartshoppers.in வழங்கும் கிஃப்ட் ஹாம்பர்ஸ் பரிசு. அடுத்த வாரம் 3வது காலிறுதி போட்டியில் புதிய 2 அணிகளோடு உங்களை சந்திக்கும் வரை இன்றைக்கு பங்கு பெற்ற மெட்ராஸ் சேவா சதன் மற்றும் ஆசான் மெமோரியல் மாணவர்களோடு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். தேங்க்யூ அண்ட் குட் பை.